20 வயசு இருக்க ஒரு பையனும் அவங்க அப்பாவும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருந்தாங்களாம். அப்போ அந்த பையன் ரொம்ப எக்ஸைட்டடாக அவங்க அப்பாட்ட சொன்னாராம், அப்பா அந்த ட்ரெயின் போக போக இந்த மரங்கள்லாம் பாருங்களேன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது, இந்த கிளவுட்ஸ் எல்லாம் நம்ம கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னானா. இதை பார்த்து அவங்க கூட பயணம் பண்ண மற்ற ட்ராவலர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சங்கடப்பட்டாங்களாம். அவங்க அப்பாட்ட கேட்டாங்களாம், உங்கள் பையனுக்கு எதுவும் ப்ராப்ளமாங்க, மனநல கோளாறான்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க அப்பா ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாராம், நானும் என் பையனும் இப்போ டாக்டர் தான் வர்றோம், என் பையனுக்கு பிறந்ததுலேருந்து கண்ணு தெரியாது, இப்போ தான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி அவன் ஃபர்ஸ்ட் டைம் இந்த உலகத்தை பார்க்குறான்னு. இதே மாதிரி தான் எல்லாரும் லைஃப்லையுமே ஒரு கதை இருக்கும், அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் பார்க்கறதுனால நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. இதுதான் எனக்கு இந்த கதையில புரிஞ்சுது. உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு என் குழந்தைக்கு நான் சாம்பார் ரைஸும் காலிஃப்ளவர் ஃப்ரையும் தான் கொடுத்து விட்டேன். ஸ்நாக்ஸுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக தான் கொடுத்து விட்ருக்கேன். உங்களுக்கு நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.